குருகடாட்சம். நாம் இன்றைய தவத்தை பற்றி பேசணும். இனியது இனியது இன்றைய நாள் இனியது, எல்லா நாளும் இனியது. நல்லா கவனிங்க. காலையில் எழுந்த உடனே முகம் எதுவும் கழுவாம அப்படியே இருந்து 2 கைகள் நல்லா தேய்த்து, நீங்க எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இப்படி உள்ளங்கையை பார்த்து வணங்கி அந்த 2 கைகளையும் நோக்கி நம்ம போடணும். அதன் பிறகு நாம உங்களுக்கு எப்படி எத்தனையோ வகையான தியானங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. அது எதை பிடிக்குதோ, நல்லா கவனிங்க, எது பிடிக்குதோ அதை நீங்க செய்யலாம். இப்போ சென்ற முறை என்ன செய்தேன், உங்களோட சக்தியை பெருக்கிக் கொள்ள தான் இதை கொடுத்தேன். உங்கள் சக்தியை நீங்களே பெருக்கிக் கொள்ளலாம், நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். வலது கை இப்படி மூடி, முஷ்டி முத்திரை இப்படி மூடி, இடது கையை திறந்து, இந்த கையில் இருக்கிற அந்த சக்கரா இந்த கையில் பிரதிபலிக்கும். அதே மாதிரி இதை மூடினா இதில் பிரதிபலிக்கும். 2ஐயும் மூடினால் பிராண சக்தி உள்ள சக்தியில் வரும். இதை நீங்களே உங்களை பரீட்சித்து பார்க்கத்தான் சொன்னாங்க. நல்லா புரியுதா? உங்கள் தவ சக்தியை நீங்களே பரீட்சித்து பார்க்கலாம், உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓ பரவாயில்ல, நம்ம தவம் செய்து வரோம், ஒரு அளவுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதே போல நாம செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு நல்லதும் கெட்ட காரியங்களுக்கு கெட்டதும் நம்மளால் தான் நடக்குது. எப்போதுமே நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்குது, கெட்டது செய்தால் கெட்டது. இறைவன் முகம் பார்க்கும் கண்ணாடி போல. சரிதா? நீ எதை செய்யறியோ அதைத்தான் அதுல பிரதிபலிக்கும். இறைவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதே இல்லை. படைச்சவன் நல்லதையும் செய்கிறது இல்லை, கெட்டதையும் செய்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. நம்மை படைத்தவன் நல்லதையும் செய்வதில்லை, கெட்டதையும் செய்வதில்லை. நாம் செய்கின்ற நல்லவை கெட்டவை அதுவே நம்முடைய தலையெழுத்தாக மாறி நம்மை தண்டிக்கின்றது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற தீமை, நான் உனக்கு தீமை செய்தால் அதுவே தீமை நான் எனக்கு செய்து கொள்வது போல், நீ எனக்கு தீமை செய்தால் அது உனக்கு தீமை செய்வது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பிரபஞ்சத்தில். இப்போ என்ன செய்யலாம் ஐயா, நீ அடுத்தவனுக்கு தீமை செய்யாத, அதனால எதுக்கு உன் தலையில நீ கல்ல சுமக்கிற? யோசித்து பாரு. அதாவது சனி பகவான் என்ன செய்தாராம், ஆஞ்சநேயரை நான் உங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். எந்த இடத்துல பாதத்துல பிடிக்கலாம், ஆனா அது வேண்டாம், ரொம்ப இதுவாயிடும், என் தலையில பிடினார். ஆஞ்சநேயர் என்ன சொன்னாரு, என் தலையில பிடிச்சிக்கினாராம். தலையில பிடிச்ச தலையில அவர் பிடிச்சிட்டாரு. இவர் என்ன செய்யறாரு, முந்திய பெரிய பெரிய பாறையா தூக்கி வைக்கிறார். எங்க தலையில தூக்கி வச்சு இப்போ கீழே போடுறதுக்கு பெரிய பெரிய தலையில கல்லா தூக்கி தலையில வச்சுக்கிட்டா இந்த பாறை யாரு மேல இருக்குதான், தலை மேல உட்காந்துக்கிறாரு. சனி பகவான் தாக்குதான். வாரம் தாக்க 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 அவரால் இருக்க முடியாது, கீழே இறக்கிறார். நல்லா கவனிங்க. வாரம் இப்ப ஆச்சரிய தலை மேல உட்கார்ந்த சனி மேல போய் உட்காந்துச்சு. வாரம் தாங்காம என்ன செய்யறாரு, அவரு கீழே இறங்கிறாரு. அது போல நாம் நம்முடைய புண்ணிய பலன்கள் நம்ம சிரசையும் காக்கும், நம்மளையும் காக்கும். நம்ம கர்மா சனி பகவான் பாரத்தை போல நமக்கு நல்லதையும் செய்யலாம், தீங்கும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் சொல்றேன்னா, நல்லது செய்வது நான் உனக்கு கொடுத்து உதவ முடியல, விட்டுடு. நான் உனக்கு நன்மை செய்ய முடியல, தீங்காக செய்யாம இருக்குமே,
நாவால் சுட்ட புண் ஆறாயிரம், அடித்த புண் 6, நாவால் சுட்ட புண் 6 6000. ஆகையால நீங்க யாருக்கு எந்த துன்பமும் செய்யாது. ரொம்ப கோபம் வந்தா கூட ஒரு அமைதியா சரி போப்பா அப்படின்ட்டு பேசிட்டு நீயே பெரியவரா இருப்பா, சின்னவனா இருந்துட்டு போ சொல்லிட்டு போயிடு. ஆனா சொல்லத்தான் முடியாது. இந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சிறப்பு. இப்ப தவம் பண்றீங்க, தியானம் பண்றீங்க, அதனுடைய சக்தி பத்தி சொல்றேன். இப்ப நீ யாரு நினைச்சு தியானம் பண்றீங்க சொல்லுங்க. ஒரு குருவை நினைச்சு, இப்போ சர்க்குரு சிதம்பர சாமி நினைச்சு தியானம். அந்த சர்க்குருவை வலது கண்ணில் நினைவு கூர்ந்து தவம் பண்ணலாம். இப்போ சிதம்பர சாமி என் தந்தையாகிய சர்க்குருவை நான் வலது கண்ணில் நினைச்சுக்கிட்டேன். இதுதான் பெரியது. வலது கண்ணை நினைச்சிட்டு ஒரே கண்ணை நினைச்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே மௌனமாக கண்ணை நிலை நிறுத்தி மௌனமாக அப்படியே வலது கண்ணிலேயே கவனிச்சு அவரை தியானம் பண்ணுறேன். நல்லா கவனி, அவரே சிதம்பர சுவாமியையும் தியானம் பண்ணுறேன். அவர் திருவுருவத்தை பார்த்து பார்த்து எனக்கு பழக்கமாகி போச்சு. அப்படியே கண்ணிலேயே நிறுத்தி தெரியுதா? அதாவது தவம் செய்து 3 உருவம் நல்லா கவனி. கண்ணில் நீர் வடிது தெரியுதா? தெரியுதுங்க. கண்ணில் நீர் வடிது, நீர் வடிது. நீர் வடிதா திரை திறக்கம் குருகடாட்சி, சூட்சும சக்தி குருகடாட்சி. இன்றைய நாள் இனியது இனியது இனியது. முக்தி நிலை அடைய சிறப்புடைய குருகடாட்சி. குருகடாட்சி சத்குரு சர்க்குரு குருகடாட்சம் தந்தையின் கருணையால் இந்த ஆண்டு தந்தைக்கு குரு பூஜை வருது. 166ஆம் ஆண்டு குரு பூஜை. நல்லா கவனிங்க, 166ஆம் ஆண்டு குரு பூஜை. அதாவது வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கு முன்னால் வேலைக்கிழமை, அது 28ஆம் தேதி. அதுக்கு பின்னால் சனிக்கிழமை அமாவாசை. தொடர்ந்து 3 நாட்கள் பூஜை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, குரு அருள் பெறுக. உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். அனைவரும் வருக. உங்களால் முடிந்த நன்கொடையை அளிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குரு பூஜை என்பது சிறப்பு. உங்களால் என்ன முடியுதோ அது நன்கொடையாக நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா அரிசி, சில பொருட்கள் வாங்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் அதெல்லாம் டொனேஷன் போடுறீங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட கதை. எல்லோரும் கலந்துக்குங்க. இந்த 166ஆம் ஆண்டு குரு பூஜை, 166ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வருக வருக, குரு அருள் பெறுக என்று சொல்லி
விடைபெறுகிறேன். வணக்கம். சர்க்குரு.